ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சுயமரியாதை முக்கியம், சுயமரியாதை கட்சி அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா தொண்டர்களை அப்படியே அடிக்கிறது அது இதுன்ட்டு ஒரு கொத்தடிமைகள் மாதிரி தான் நடத்துறாங்க அப்படின்னு எதிர்கட்சி எல்லாம் திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அதிகார வர்க்கத்துக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்குமா? கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? முக்கியமா அமைச்சர் பெருமக்கள் போக விட்டு பொடலையில தான் அடிச்சிருக்காரு KN நேரு. அந்த டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதிமுக முதல்ல அட்மிட் பண்ணுவோம். சரி, எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, ஈரோடு கிழக்குல 106 பேரை பணிக்குழு மெம்பரா அறிவிச்சாரு. அவங்கள பத்தல இன்னொரு 6 பேரை சேர்த்துன்னு சொல்லிட்டு இன்னொரு 6 பேரை சேர்த்து மொத்தம் 112 பேர் அறிவிச்சிருக்காரு. ஆனா வேட்பாளர் மட்டும் அறிவிக்கல, அதுக்குள்ள 112 பேரை அறிவிச்சிருக்காரு. யாரு ஹீரோ? இப்ப ஈரோடு கிழக்குல வேட்பாளர்கள் தான் ஹீரோ. EVKS இளங்கோவன் வீடு வீடா போய் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சைடு பார்த்தா எதிர்கட்சிகள்ல BJP வரைக்கும் முடிவு அறிவிக்கவே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் அறிவிக்கப்படலாங்கிறாங்க. நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்க தகவல் வந்துச்சுன்னா நம்ம சொல்லிடலாம். அதிமுகவுல 2 கோஷ்டி. எடப்பாடி பழனிசாமி கோஷ்டியில தான் நந்தகுமார், புல்லட் நந்தகுமார்னு சொல்றாங்க. எதுக்கு புல்லட் நந்தகுமார்னா, இன்கேஸ் சின்னம் முடக்கப்பட்டுச்சுன்னா புல்லட். ஓ, புல்லட் சின்னத்துல நிப்பாரா? எந்த புல்லட்? இந்த புல்லட்? 2 புல்லட் இருக்கே, ஏதோ ஒரு புல்லட். அந்த புல்லட். முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் தயக்கம் காட்டுறாராம். ஏன்னா எப்பயுமே இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா ஆளும் வர்க்கம் ரொம்ப வெயிட்டா இறக்குவாங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வச்சிருப்போம்ல, சேஃப்டி பண்ணி வச்சிருப்போம். நம்ம மொத்தத்தையும் வெளியிட்டோம்னா நம்ம போண்டி ஆயிடுவோம், தையில துண்டு போட்டு உட்கார வேண்டியதான், நாமத்தை போட்டுருவாங்க. இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே டாடா பை பாய் அப்படின்னு போயிட்டாங்கன்னா தோக்க போற எலெக்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணிட்டுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. முக்கியமா முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் யோசிக்கிறாராம். அதனால வேற 2-3 பேர் அடிப்படை எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து, OPS சைட்ல இருந்து சத்தத்தையே காணோம். ஏன்னா BJP அறிவிப்பாங்க, வேட்பாளரை அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காரு OPS. ஏன்னா OPS அறிவிச்சாரா நோட்டாக்கு போட்டி போடாதுன்னா ரொம்ப கேவலமா போயிடும்ல. இதை சொல்லியே நோக்கடிப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, எடப்பாடி பழனிசாமி திமுகவை திட்டி எல்லாம் அவர் பேச கிடையாது. சில பேருக்கு நம்ம பாடம் புகட்ட வேண்டிய இருக்கு, துரோகிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரதான் சொல்லிட்டு இருக்காரு அந்த தேர்தலையுமே. ஆமா, அந்த ஆலோசனை கூட்டத்துல கூட இவரதான் குத்தி காமிச்சிட்டு இருந்தாரு. ஆமா, சரி, இப்ப BJP என்ன முடியும்னா மேலிடம் தான் சொல்லணும்னு அண்ணாமலை அன்னைக்கே சொல்லிட்டாரு. மேலிடம்னு நட்டா கிடையாது, அமித்ஷா தான் இப்பயுமே மேலிடம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அமித்ஷா பல்வேறு சிக்கல்கள்ல இப்ப இருக்காரு. ஏன்னா BBC ஆவணப்பட சர்ச்சை இந்தியா முழு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதானி வேற சர்ச்சையில மாட்டிக்கிட்டாரு. எல்லை பிரச்சனை வேற இருக்கு. இதெல்லாம் தாண்டினா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு முதல் போக்கு நீடிச்சுக்கிட்டு இருக்கு. RSSக்கும் மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே பிரச்சனை போயிட்டு இருக்குறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப இடைத்தேர்தல்லாம் அவர் கண்டுக்கவே கிடையாதுதான். இங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. சார் நீங்க சொல்லுங்க முக்கியமான இது அப்படின்றாங்களா? அப்பா எனக்கு இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குப்பாங்க, நம்மதான் டீல் பண்ணிட்டு இருக்காங்களா மேலிடத்துல இருக்கவங்க, BJP மேலிடத்துல இருக்கவங்க. அதனால வேட்பாளர் அறிவிக்கலாமா வேணாமா அப்படி குழப்பத்துல தான் இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு செக் வைக்கிற மூலம் தான் இருக்காரு. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவசரமா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மனு போட்டிருக்காரு. ஏன்னா இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படின்னு கையெழுத்து போடுறத தேர்தல் ஆணையம் ஏத்துக்காதான். இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது, தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க சட்டு புட்டுன்னு இதையும் விசாரிங்க. அதே மாதிரி தீர்ப்பை நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு சாதகமா வரலாம். பொதுக்குழு வழக்குல தீர்ப்பு. ஆமா, அதனால சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா February 2ஆம் வாரம் தான் வருங்கிறாங்க. அதுக்குள்ள வேட்புமனுவே முடிஞ்சு போயிடும்ல, சின்னமே கிடைக்காம போயிடும்ல. வேட்புமனு 7ஆம் தேதி வரையும் தான் சொல்லியிருக்காங்க தாக்கல் பண்ணலான்னு, 31ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள. ஆமா, அதனால அவசரமா இருக்காரு. திங்கெல்லாம் விசாரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி. அவர் அந்த வச்ச கோரிக்கைய OPS என்னன்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போட்டு அவரும் ரெட்டலை சின்னத்தை கேட்டா, இவரையும் இடைக்கால பொதுச் செயலாளர்னு கேட்டா நிச்சயம் ரெட்டலையை முடக்கிடுவாங்க. ஆல்ரெடி 2 முறை முடக்கப்பட்டிருக்கு ரெட்டலை. ஒண்ணு MGR மறைஞ்சப்ப ஜா பிரிஞ்சப்ப முடக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு RK நகர்ல முடக்கப்பட்டது. இப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா 3ஆவது முறையாக முடக்கப்படலாங்கிறதான் தகவல். முடக்கப்பட்டுச்சுன்னா அப்படியே பழியை தூக்கி அண்ணாமலை மேல போட்டுடலாங்கிறதா எடப்பாடியோடைய ஒரு பிளானா இருக்கு. அதான் பாஜகவுக்கு செக் வைக்கணுங்கிறதுல அவர் குறியா இருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் அமமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்ட அந்த கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவபிரசாந்த் அப்படிங்கிறவர் வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு டிடிவி தினகரன். அவர் நானே நிக்க போறேன், நானே கூட நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தெரியும் நிக்கலாம், இருந்தாலும் அவர் நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிறுத்திருக்காங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம், சசிகலா வந்து தஞ்சாவூர்ல தான் கொஞ்ச நாளா இருக்காங்க. அந்த அருளானந்த நகர்ல இருக்கிற வீட்டுல தான் கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்காங்களாம். எப்போ அந்த வீட்டுக்கு சசிகலா வந்தாங்கன்னா அப்படியே ஜேன்னு இருக்குமா, வந்து பார்த்துட்டு போவாங்களாம் எல்லாரும். இந்த தடவை யாருமே வரலையா, அதனால ரொம்ப அப்செட்ல இருக்காங்களாம். என்ன காரணம் அப்படின்னா, தினகரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அமமுகவினருக்கு வந்து மறைமுகமா உத்தரவு போட்டிருக்காராம், நீங்க யாரும் போய் பார்க்க கூடாது அவங்கள அப்படின்ட்டு. அதாவது முன்னாடியே வந்து அவர் கழட்டி விட்டாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்துச்சு. இப்ப அது உறுதிப்படுத்துற மாதிரி இந்த தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமா, சசிகலா வந்து போனா கூட தெரு நடந்து போனா கூட யாரும் கண்டுக்கிறதே இல்லை. போராளி பொண்ணு தாயின்னு போட்டு சுவாமி சோகமான பிஜிஎம் போட்டுதான் இருக்காங்க. ஆனா கூட ரெட்டலை நான் முடக்க விட மாட்டேன், உயிரே போனாலும் முடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிதர்சனமே புரியல ஸ்மால் மம்மிக்கு. மம்மி முடிங்க, கொஞ்சம் ஸ்மால் மம்மி முடிங்க. மம்மி தான் இல்ல. சரி ஓகே, இந்த சீட் வாங்க. கேஸ் எழுதியிருக்காருல, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிரில ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன் அங்க பாக்குறீங்க, பக்கத்துல இருப்பாங்க, கட்சிக்குள்ளேதான் அவ்வளவு பேர் இருக்காங்களே அவருக்கு எதிரி. ஆமா, கட்சிக்குள்ள இருக்காங்க. ஆனா சொல்றாங்க இதே டைலாக, இதே சேம் டைலாக ஜெயலலிதா சொன்னாங்க 2016 அந்த தேர்தல் அப்ப. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே எங்களுக்கு இல்லைன்னாங்க. இப்ப என்னாச்சு, அவருக்கு அதே நிலைமைதான். உள்ளதான் அத்தனை கோஷ்டி இருக்கு, இவருக்கு எதிராவே 7-8 கோஷ்டி இருக்குது, கோஷ்டிகள் இருக்கு. ஆனா எலெக்ஷனை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, கடைசி நேரம் வரைக்கும் மாறுதல் உட்பட்டது. 2020 மேட்ச் மாதிரி தான். இவர் வந்து இப்பவே வந்து ஜெயிச்ச மூலே இருக்காரு கேஎஸ் அழகிரி. நம்ம ஜெயிச்சிருவாங்க ஈஸியா அப்படிங்கிற மாதிரிதான். ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுங்கிறத ஈவிகே செல்வனும் புரிஞ்சுக்கணும், கேஎஸ் அழகிரி வந்து புரிஞ்சுக்கணும். ஆமா, இந்த சீட்டு வாங்க. நம்ம அதிமுக பேசியாச்சு, இந்த சீட்டு ஏடிஎம்கே சீட்டு வாங்க. கே நேரு இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலர் வந்து அடிச்சாப்ல, தலையிலேயே தண்ணி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா, ஒரு அமைச்சர் எவ்வளவு நேரம் நீங்க நிக்கிறதுன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடியே அடின்னு அடிச்சாப்ல. அந்த கவுன்சிலர் அடி வாங்கிட்டு போயிட்டாரு. அதற்கு அடுத்து யாருன்னா அப்படியே பால்லாம் வீசினாரு, கள்ள தூக்கி கட்சிக்காரங்க மேலேயே வீசினாரு நாசர். ஆமா, இப்ப அடுத்து யார் வருவா, முதல்ல நேரு, அடுத்து நாசர், அடுத்த அமைச்சர் யார் அப்படின்னு கேள்வி இருக்கிறப்ப மீண்டும் நானே வருவேன் அப்படின்னு வந்திருக்காரு. கே நேரு அந்த இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. நேத்து வந்து சேலத்துக்கு போயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அந்த ஆளுநர் மாளிகையில டீ எல்லாம் குடிச்சிட்டு நீ வேற அங்க போன செய்தி சேகரிக்க. ஆமா, டீ குடிக்காம போயிட்டாரு. இதுக்காக சேலத்துல நமக்கு வரவேற்பாக காத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. டீ குடிக்கல உதயநிதி ஸ்டாலின், டீ குடிக்கல, ஃபிளைட் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவன கிளம்பி போயிட்டாரு. அங்க போன இடத்துலதான் அந்த வரவேற்பு கொடுத்திருக்காங்க. திமுகவினர்லாம் துண்டு எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு ஆளா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது முன்னாடி சேலம் மாவட்ட அந்த எல்லையிலேயே தலைவாசல் எல்லையிலேயே பிரம்மாண்ட வரவேற்பு எல்லாம் கொடுத்து உதயநிதி வரவேற்றிருக்காங்க. வரவேற்பு மேடையில பல நிர்வாகிகள் வந்துகிட்டு இருக்கிறப்ப உடனே மனுஷன் அடிச்சு அனுப்பிச்சிருக்காரு. அந்த திமுக அவர் தொப்பி போட்டு வந்திருந்தாரு, கருப்பு சிவப்புல. அந்த சிவப்பு தொப்பிலே ஒரே அடி அடிச்சு அப்படி வெளியே தள்ளுறாரு கோவமா. பின்னாடி வந்து பொன்முடியோட பையன் கௌதம் சிகாமணி இருக்காரு, அவர் வந்து எங்க மீடியாலாம் இருக்கு பாத்துனேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. என்ன பாருங்க, மீடியா முன்னாடியே இந்த அமைச்சர் உள்ள பண்ணாங்கன்னா தனி அறையில என்ன பண்ணுவாங்க அந்த கட்சிக்காரங்களை, பொதுமக்களை ஏதாவது உதவி கேட்டு வர பொதுமக்களை எப்படி பாடாப்படுத்துவாங்கிறது. இதெல்லாம் வருஷ கணக்கெல்லாம் எடுக்கல, 2 வாரத்துல நடந்தது சொல்றோம். 2 வாரத்துல நேத்தே 2 சம்பவம் பண்ணியிருக்காரு. நேத்து காலையில அந்த சேலம் ஓமலூர் அரசு மருத்துவமனையில புதுசா சில கட்டிடங்கள்லாம் வந்து திறந்து வச்சிருக்காங்க. அங்க வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியனும் போயிருந்தாரு, இவர் நேருவும் போயிருந்தாரு. சரி வாங்க குத்து விளக்கு ஏத்தி வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. குத்து விளக்கு ஏத்துறதுக்கு பெண் செவிலியர் வந்து அந்த தீப்பெட்டியை வச்சு அந்த மெழுகுவத்தி ஏத்தலாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களால அந்த அணைஞ்சிட்டே இருந்திருக்கு. டக்குன்னு இவர், ஏமா என்கிட்ட குடுமா, நான் எத்தனை சிகரெட்டை பத்த வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. அது வீடியோல அப்படியே பதிவாயிட்டு இருக்கு. அங்க உள்ளவங்களாம் என்ன அமைச்சரா, அதுல சில பேர் கை வேற தட்டியிருக்காங்க உடன்பிறப்புகள். பாருங்க அவர் எப்படி சிகரெட்டை பத்த வச்சிருக்காருன்ட்டு கை தட்டி இருக்காங்க. நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, ஆக்சுவலி இவங்க எல்லாமே ஒரு அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாண்புமிகுக்காவது அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். கல்லூட்டு அடிக்கிறது, நல்லா சிகரெட்டே பத்த வச்சு தெரியுமா, பப்ளிக் மீடியால வச்சு கைத்தட்டு வாங்குறது, உடனே அடிக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த பதவிக்கு பெருமை சேர்க்காது. கண்டிப்பா. சரிப்பா, அநேகமா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேல இருக்க கோவத்தை தான் காட்டியிருப்பாரு நினைக்கிறேன். ஒருவேளை அவர் ஆதரவாளரா இருப்பாரோ, அந்த சிவப்பு தொப்பி போட்டிருந்தவரு பாவம், அவர் வேற அடி வாங்கிட்டு போனாரு. சரி, அன்பில் மகேஷ் வந்திருந்தாரா இல்லையா? அந்த இடத்துக்கு வரல அவரு. சேலம்ல திருச்சிக்குள்ள ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்ல, சேலத்துல உதயநிதி வராருன்னு இவர் அங்க போய் அப்படியே முகாம் விட்டுட்டாரு. ஆமா, சேலத்துக்கு கேட்கல, ஆளுநர் மலைக்கு வந்தாரா இல்லையா? வரல, அங்க வரல. ஆக்சுவலா ஓபிஎஸ் அணி யாருமே அங்க போகவும் இல்ல, புறக்கணிச்சிட்டாங்களா? திமுக கூட்டணி கட்சியோட தான் புறக்கணிச்சு பார்த்தா ஓபிஎஸ் அணி புறக்கணிச்சு
புறக்கணிச்சிருக்காங்க. புறக்கணிச்சிட்டாங்களா இல்ல அந்த 4 பேர் தான் இருக்காங்க, சரி தேர்தல் ஆலோசனை எல்லாம் வேற நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதுலயும் ஒரு ஆள் அனுப்பிட்டா அதனாலதான் யாரையுமே அனுப்பல போல. இபிஎஸ் அணியில இருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து வந்திருந்தாரு, கூடவே சேவூர் ராமச்சந்திரனும் வந்திருந்தாரு. இவங்க 2 பேர் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா அந்த முதற்கட்ட தலைவர்கள்லாம் அங்க பிஸியா இருக்காங்க போல, அந்த ஈரோடு கிழக்குல. அதான் 112 பேரை போட்டு விட்டுருக்காருல, யாரும் எங்கேயும் போக முடியாதபடி. அதனால 2 பேர் மட்டும் வந்திருந்தாங்க. அதுல யாருமே இந்த பொன்னாடையெல்லாம் போறதுல வந்து வணக்கம் சொல்லும் போது ஒரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இருங்க சார் ஒரு நிமிஷம் டக்குன்னு பொன்னாடை எடுத்து போறதுனாப்ல. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆளா யார் தெரியுமா வந்தா? பொன்முடி தான் வந்திருந்தாரு. அந்த ஆளுநர் வெளியே பண்ணப்ப போ அப்படிங்கிற மாதிரி சைகையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தாருல, இங்க வந்து ஆளா வந்து உட்கார்ந்துருந்தாரு. அதான் முன்னாடி சொன்னோம்லப்பா, 2 நண்பர்கள் ஆயிட்டாங்கன்ட்டு. ஏன்னா பொன்முடியோட சகோதரி இறந்த உடனே முதல்ல ஃபோன் பண்ணி கேட்டது ஆளுநர் தானே, கவலைப்படாதவங்க கூட நாங்களா இருக்கோம்னு சொல்றாங்க. 2 ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிட்டு 2 பேரும் அந்த நாட்டு பாட்டெல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, பொன்முடி ஆளுநரும் சேர்ந்து. ஆமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆளுநரும் சிஎம் அப்படிதான் வந்தாங்க நேத்து. ஆமா, நேத்து சிஎம் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டாரு. அந்த டைம்ல அண்ணாமலையும் வந்து வந்தாரு. அங்கேயே வெளியில நலம்லாம் விசாரிச்சுக்கிட்டாங்க மாத்தி மாத்தி. ஆனா அண்ணாமலை பாத்தீங்களா, நேத்து காலையில கொடியேற்றும் போது ஹெவி கோல்டுன்னு சொல்லி சொன்னாங்க. பிஜேபியில கேட்கும்போது சாயந்தரம் நல்லா வந்தாரு, எல்லாரோடையும் பேசி. எத்தனை கிளாஸ் டீ குடிச்சாரு? அதெல்லாம் குடிச்சிருப்பாரு, சாப்பிட்டாங்க உட்காந்து எல்லாரும் ஒன்னா. ஆனா வந்து என்னன்னா, இவர் வந்து வரும்போதே வந்துட்டாரு. சிஎம் வரும்போது வந்தோன்னா நலம் விசாரிச்சுட்டு இவர் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு அண்ணாமலை போயிட்டாரு. சிஎம் வந்து கவர்னர் மாளிகைக்குள்ள போயிட்டாரு. சிஎம் கூட வந்து துரைமுருகனும் உதயநிதியும் ஒன்னா வந்தாங்க. உள்ள போய் ஒரு 15 நிமிஷம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆளுநரோட. நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததா அங்க ஆளுநர் மாளிகை அதிகாரிகள்லாம் நம்மகிட்ட சொன்னாங்க. அன்பில் மகேஷ் அண்மையில மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு பெரிய கட்சி கொடியை திறந்து வச்சிருந்தாருல, அறப்போர் இயக்கம்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்து அந்த கொடியை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த மேடை ஒண்ணு அப்படியே இருக்கு. அதை பத்தி பேச வரல. அதுக்கு ஆப்போசிட்ல இன்னைக்கு காலையில விபத்து நடந்திருக்கு. ஹார்ட் சிட்டில மெயினான ஏரியா, இந்த 1000 விளக்குங்கிற அந்த இடங்கிறது ரொம்ப மெயினான ஏரியா. அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல அன்னாரிவாளையம் இருக்கு. அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் போனோம்னா தலைமைச் செயலம் இருக்கு. சிஎம் எல்லாருமே முக்கியமான அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. வர சாலையில காலையில ஒரு பில்டிங் வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, பழைய கட்டிடம் வந்து இடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆமா, அப்படியே சரிஞ்சு அந்த ஃபுட்பாத்தை ஒட்டி தான் வந்து அந்த பில்டிங் இருக்கு. அந்த பாதசாரிகள் மேல விழுந்திருக்கு. அதுல ஒரு பெண் வந்து காயமடைஞ்சு ராயப்பேட்டா கொண்டு போனாங்க அரசு மருத்துவமனைக்கு. இருந்தாலும் அங்க பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. வங்கி ஊழியரா பிரியா அவங்க பேருன்னு வந்து சொல்றாங்க. நிக்க கூட ஆள் இல்லையாங்க. இந்த மாதிரி பில்டிங் இடிச்சுட்டு அந்த சைடு வராதிங்கன்னு நிறைய இடங்கள சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிக்க கூட ஆள் வைக்கவே கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்ல தான் டிராபிக் போலீஸ் எப்பயுமே நின்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அப்ப பாருங்க, ஹார்ட் சிட்டில இதான் நிலைமை. ஆமா, ஒரு பாதுகாப்பே இல்லாம ஒரு கட்டட இடிப்பு பணி வந்து நடந்திருக்கு. மதுரையில் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுல பிரதமர் மோடி, அது வந்து இன்னையோட 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து சு வெங்கடேசன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த நிகழ்வுல வந்து பிரதமர் என்ன பேசினார்னா, இது வந்து ஒரே இந்தியா உன்னத இந்தியாங்கிறது தான் இந்த நிகழ்வு வந்து நமக்கு பிரதிபலிக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு. ஒரே இந்தியா ஒரே செங்கல் அப்படிங்கிறது தான் அவங்களோட இதுவா, ஒரு செங்கல் தான் இருக்கு இங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு. வெயிட் பண்ணுப்பா, இந்த பட்ஜெட் அறிவிக்க போறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து மோடியோடைய கடைசி பட்ஜெட். ஆக்சுவலி இந்த இதுக்கான கடைசி பட்ஜெட். அதனால பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடலாம்னு சொல்றாங்க. எப்படி இதுக்கு அல்வா கொடுத்தாங்கல்ல, அல்வா கொடுத்தாங்க. இப்ப அல்வா வேற கிண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அல்வா வந்து நிர்மலா சீதாராமன் கிண்டிட்டு இருந்தாங்க நார்த் பிளாக்ல. ஆமா, அது கிண்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க. ஆமா, கொடுத்துட்டு இருந்தாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட போறாங்க. இல்ல, பட்ஜெட்ல இந்த பட்ஜெட் அப்படி இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அவங்க ஆட்சியில் இருக்காங்களே, அது வந்து கடைசி பட்ஜெட். ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர போறதுனால பட்ஜெட்லாம் அவங்க இடைக்கால தாக்கல் செய்ய முடியும். இது முழு பட்ஜெட்டுங்கிறதுனால பல முக்கியமான அறிவிப்புகள் இருக்கலாங்கிறாங்க. முக்கியமா 10 அறிவிப்புகளை பத்தி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன மாதிரி அறிவிப்புகள்லாம் வருதுன்ட்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிபிசி சர்ச்சை ஓயவே கிடையாது. அமித்ஷாக்கு மோடிக்கு பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு பிபிசி சர்ச்சை. இப்போ கூட அதானி வேற வந்து சேர்ந்துருக்காரு. அதானியை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிபிசியோடைய ஆவணப்படம் பல்வேறு இடங்கள்லயும் வந்து எதிர்கட்சிகள்லாம் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து வந்து அண்ணா நகர் அம்பேத்கர் சிலை முன்னாடி சென்னையோட இளம் மேயர் பிரியதர்ஷினி வந்து நிறைய பேர் கூட உட்காந்து அந்த ஆவணப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மட்டும் கைது செய்யப்படல, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரையும் வந்து கைது செஞ்சிருக்காங்க. இது வந்து இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே என்னங்க நீங்க அரெஸ்ட் பண்ணலாமா இதுக்கெல்லாம் போய் அப்படின்ட்டு கேள்விலாம் எழுப்புறாங்க. ஆமா, அவங்க சிபிஎம் கட்சியை சேர்ந்தவங்க, எங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே வந்து இப்போ அதுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த கேரளாலாம் போட்டாங்கல்ல சிபிஎம்ல இருந்து, அங்க இந்த மாதிரியான கைது நடவடிக்கை எல்லாம் நடக்கல. ஆனா வந்து நீங்க அதிரடியா கைது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி
கூட்டணி கட்சிகளே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கைது பண்ணி விடுவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா கைது பண்ணிட்டாங்க திமுக அரசுன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா சின்ன சின்ன சலசலப்பை நோட் பண்ணணும். ஏன்னா தேர்தல் இடைத்தேர்தல் வருது, அடுத்து 2024 வருதுல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விலகுவாங்க. ஆமா, அதனால எல்லாத்தையும் நோட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி இன்னைக்கு பழனியில வந்து அந்த குடமுழக்கு விழா வந்து கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. முருகனோட 6 படை வீட்டுல 3ஆம் படை வீடான அந்த தண்டாயுதபாணி கோயில்ல வந்து இன்னைக்கு வந்து 16 ஆண்டுகள் கழிச்சுதான் வந்து இந்த குடமுழுக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு குலுக்கல் முறையில 2000 பக்தர்களை மட்டும்தான் அனுமதிச்சிருந்தாங்க. ஏன்னா கூட்ட நெரிசல் ஏற்பட்டக்கூடாது அப்படின்ட்டு நடந்து முடிஞ்சிருக்கு. அமைச்சர் சேகர் பாபு சக்கரபாணி எல்லாம் போய் அதை நடத்தி வச்சிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து மலர்லாம் தூவப்பட்டிருக்கு. அதே மாதிரி பக்தர்களுக்கு அங்கங்க தீர்த்தங்கள்லாம் அந்த தெளிக்கிறதுக்காக அந்த மிஷின்லாம் தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, சுமூகமாக அமைதியான முறையில முடிஞ்சிருக்கு. பிரதமர் மோடிக்கு அதானினால இன்னொரு தலைவலி வந்து உண்டாகி இருக்கு. ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற அமெரிக்க ஆய்வு நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க 24ஆம் தேதி. எப்படி உலகத்துல 3வது பணக்காரராக அதானி உயர்ந்தார் அப்படிங்கறதான் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் அந்த அறிக்கையை நாங்க வெளியிடல. கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியா, கரீபியன், மொரீசியஸ், UAE போன்ற பல்வேறு நாடுகள்ல முறையான அதிகாரப்பூர்வமான தளத்திலிருந்து தரவுகள் எடுத்துதான் இதை நாங்க வந்து எழுதியிருக்கோம். அது மட்டும் இல்லாம 12 முன்னாள் செயல் அதிகாரிகள், அதானி குழுமத்தில் இருந்த செயல் அதிகாரிகிட்ட நாங்க பேசியிருக்கோம், முன்னாள் ஊழியர்கள்ட்ட நாங்க பேசியிருக்கோம், எல்லா தரவுகளுமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இவங்க பல முரணான தகவல்களை கொடுத்து, நிதிநிலை அறிக்கையில பல முரணான தகவல்களை கொடுத்து மக்களை ஏமாத்தி லாபம் பார்த்திருக்காங்க பங்குச்சந்தை அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா வெளிநாடுகள்ல, அதுவும் இல்லாம அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் எல்லா உயரதிகாரிகளா வந்து இருந்திருக்காங்க, பங்குகள் வச்சிருந்திருக்காங்க. ஆமா, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பங்குகள் வச்சிருக்காங்க. அதானி குடும்பத்துல முக்கிய நிர்வாகிகளா இருப்பாங்களே, எல்லாமே அதானி குடும்பத்தை சேர்ந்தவங்க தானா. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல பார்த்தா ஒரு கம்பெனி இருக்கும், அது கம்பெனிக்கு வந்து பண வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கும், ஆனா ஒரு எம்ப்ளாய் கூட இல்லையா, போன் நம்பர் கூட கிடையாது அந்த கம்பெனிக்கு. எல்லாமே ஒரு மன்னாரன் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதேதான், இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சுதான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆனா அதானி குழுமமும் கடுமையை எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க. ஆமா, நாங்க சட்ட ரீதியா வந்து இதை கேஸ் போடுவோம் ஹிண்டன்பர்க் மேல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதானி குழும தரப்புல இருந்து. ஆனா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, போடுங்க உங்க நோட்டீஸ், உங்க கேஸ் எல்லாம் நாங்க வரவேற்கிறோம், நாங்களும் கேஸ் போடுவோம், நாங்க எங்க நம்பிக்கை இருக்கு அந்த அறிக்கை மேல, அதனால நீங்க கேஸ் போட்டா நீங்க தான் தோல்வி அடைவீங்க, நாங்களும் பதிலுக்கு வந்து அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றங்கள்ல கேஸ் போடுவோம், உங்க ஆவணங்கள்லாம் கேட்போம் அப்படின்னு வந்து ஒரு சவாலே விட்டுருக்காங்க அதானி குழுமத்துக்கு. ஏன்னா இந்த அறிக்கை வெளியிடறதுக்கு முன்னாடி 88 கேள்விகளை வேற அனுப்பிச்சாங்களாம். 88 கேள்விகளுக்கு வந்து 36 மணி நேரமாகியும் எங்களுக்கு பதில் வரலங்கிறது அந்த ஆய்வறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அதானி குழுமத்துக்கு வந்து அதுல இருந்த சந்தேகங்கள்லாம் கேட்டு ஒரு 88 கேள்வி அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு பதிலே வரலையா. ஒரு கேள்வி கூட இங்க வரவே இல்லை, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பங்குச்சந்தையில் அதானி ஷேர்ஸ் எல்லாம் வந்து வீழ்ச்சி 8% கீழே வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க சொன்னதே அதுதானே குற்றச்சாட்டை, பங்குச்சந்தையில ஏராளமான ஊழல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதானியோடைய சொத்து மதிப்பு 20,000 கோடி ஆட்டங்க இருக்குறாங்க. நான் மினிமம் மட்டும் தான் சொல்றேன், 50,000ன்றாங்க. ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய இழப்பு வந்து சந்திச்சிருக்கு அதானி குழுமம் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, தமிழ் சினிமாவிலேயும் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆமா, ஜூடோ ரத்னம் அப்படிங்கிற சண்டை பயிற்சியாளர் வந்து உயிரிழந்திருக்காரு. அவருக்கு ரஜினிகாந்த் உட்பட முக்கிய நடிகர்கள் எல்லாருமே நேர்ல போய் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்துல நிறைய படங்களுக்கு வந்து அவர் சண்டை பயிற்சியாளரா இருந்திருக்காரு. எம்ஜிஆர், ரஜினி, கமல் போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்திருக்காரு. சிவாஜி கணேசன், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வோம், ஆழ்ந்த இரங்கல்கள். என் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு தெய்வம், தெய்வத்திற்கே கடன் கொடுக்கும் தகுதி எனக்கு இல்லை. யாரு சாமி இவன்? சுந்தர் சி லாரன்ஸ். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் அரண்மனையில் காஞ்சனா ஒரு படம் எடுக்க கூடாது? ஆமா, ஒவ்வொரு பார்ட்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அதிமுக விவகாரத்தில் மூக்கை நுழைக்க வேண்டாம், சசிகலாவுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். அதுக்கப்புறம் எல்லாரும் முதுக வளைக்க வேண்டி வரும்னு இப்ப யோசிக்கிறாரோ? SBI don't share OTP with anyone. SBI யூசர் 1/2 மணி நேரமா எனக்கே OTP வரலடா. இது SBI மட்டும் கிடையாது, சில பேங்குகள் இந்த பிரச்சனை இருக்கு. இதோ வந்துட்டேன். அவார்டு வந்து அண்ணாமலை கொடுக்கலாம், அவர் வந்து பொது வேட்பாளர்னு சொல்லிட்டு AC சண்முகத்தை தான் சொல்றாரு.
ஏன்னா சண்முகத்துடைய சமூகம் வந்து அங்க கணிசமான வாக்குகள் இருக்கு, அவரை நிப்பாட்டி வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணமா இருக்கு அவருக்கு. ஓபிஎஸ் வேற போய் பார்த்தப்ப நீங்க எங்க சார்பில் போட்டிடணும்னு கேட்டதா வேற சொல்றாங்க என்னன்னா ஏசி சண்முகத்துக்கிட்ட. ஏன்னா அவரை தான் பல்கா பணம் வச்சிருக்காரு. ஓபிஎஸ் கேட்டா என்ன, பிஜேபி கேட்டா என்ன, அவர் தான் சொல்லிட்டாரு. ஆமா, ஆதரவு பிஜேபிக்கு தான். அதனால எடப்பாடி கொடுக்கலாம், ஓபிஎஸ் கொடுக்கலாம், அண்ணாமலை கூட கொடுக்கலாம். இவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப யார் சீன்ல இருக்கானா கே நேரு, ஸ்டாலின், நாசர் இவங்கெல்லாம் தான். ஆமா, அதுவும் அதிரடியா அடிதடியா இருக்காரு. அதிரடியா இல்ல, அடிதடி அசம்பிளி அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. என்னன்னா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன் ஸ்டாலினுக்கு தான் சொல்லலாம். முதல்வரை பார்த்தே பாடுவாரு, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், இன்னைக்கு 4 மாசம் தூங்க மாட்டீங்க பாத்துக்கிட்டு. அது விருது கிடையாது. அடி ஆத்தாடி என்ன அடி. ஆமா, இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடி ஆத்தாடி, கட்சி எவ்வளவு பெரிய கட்சியா, முடிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சல்லி சல்லியா நொறுக்கிட்டு இருக்கீங்களா எல்லா அமைச்சர்களும். அடுத்த அமைச்சர் யார்? முதல்ல கே நேரு, அடுத்து நாசர், அடுத்து திருப்பி கே நேரு இருக்காரு, அடுத்து யார தொண்டர்லாம் அடிக்கிறாங்க. யார் அடிக்கிறாங்க? பொதுமக்கள் அடிக்கிறது இல்ல, கட்சிக்காரங்களே தான் அடிக்கிறாங்க. ஆனா மேடைக்கு மேட சுயமரியாதை கட்சி, நமக்கு சுயமரியாதை முக்கியம். அப்ப உங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை, மத்தவங்க சுயமரியாதை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, அடி ஆத்தாடி விருதா? ஆமா, அடி ஆத்தாடி விருது கே நேருக்கும் ஸ்டாலின் கொடுத்துடலாம். பில் அடிச்சுட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஷோ முடியணும்னு அர்த்தம். ஆமா, வெளியே போங்கன்றாங்க. நன்றி, வணக்கம்.